நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 245வது வீடியோ. இதில் இந்த அகாராந்த ஷகாராந்தத்தில் ரெண்டாவது எழுத்து ஆ, அதை பேஸ் பண்ணி பேச போகிறோம். ஸோ 51 சக்தி பீடங்களில் ரெண்டாவது எழுத்து பார்க்குறோம். இப்போ நம்ம இது ரெண்டாவது எழுத்து ஆ. இது இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ எடுக்கிற அந்த நண்பர் கேட்டாருங்க, மாதிரி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அகாராந்த ஷகாராந்துக்கும் இந்த ஆக்கும் என்ன சம்பந்தம் இருக்கான்னு. இருக்குது. என்னென்ன 51 லெட்டர்ஸும் இது ஒன்று. ரெண்டாவது லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் இதுக்கும் ரிலேட் இருக்குது. எப்படின்னா லலிதாவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் ஆல்சோ வெரிஃபை. நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. அதாவது அம்பாளுடைய மேற்பற்கள் 16, கீழ்ப்பற்கள் 16, ஸோ 32. அது அந்த 32 லெட்டர்ஸ் வச்சு தான் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குடைய முதல் எழுத்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ மிச்ச எழுத்தால் மட்டும் அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து, உயர்ந்த பதவி கொடுத்து அதை யூஸ் பண்ணியிருக்கா. அந்த 32 எழுத்து தான் யூஸ் பண்ணியிருக்கா. லலிதா சஹஸ்ரநாமம் முழுக்கவே முதல் எழுத்து ஆஃப் ஈச் வேர்டு 1000 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா. 1000 வார்த்தைகளும் வித்தியாசமான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் முதல் எழுத்து அந்த 32லேருந்து எடுத்திருக்கா. ஸோ அது பின்னாடி உண்டான காரணம் நான் சொல்கிறேன். அது இப்போ டு ஸ்டார்ட் வித், இந்த தேவதை பேர் ஆகர்ஷ்ண தேவதைன்னு பேர். இப்போ ஓவியத்தில் காமியம் நின்றபடி காமிச்சிருக்க. இது காமாக்கியான்ற இந்த காமாட்சி அம்மன் கோவில் நேற்று பார்த்தோம். அம்பாஜி மந்திர், அதில் 51 சன்னதி இருக்கு சொல்ல, நடுவில் காமாட்சி இருக்கா. அதில் ரெண்டாவது சன்னதி உட்காந்தா மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே அம்பாள் நின்ற கோலத்தில் இருந்தால் அந்த ஓவியத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அமர்ந்த கோலத்தில் இடது காலத்தை திரும்பி சொல்கிறேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இடது கால ஒரு சுவாமி தொங்க விட்டுருந்தா அது சக்தி தான் பிரதானம். வலது கால தொங்க விட்டுருந்தா சிவனுடைய இதுவும் ஈக்குவலண்ட்டு, 50-50% டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தேவதைகள்லாம் இடது காலத்தை தொங்க விட்டுருக்கோம், வலக்காலம் படித்து இடக்காலத்தை தொங்க விட்டுருக்கோம். ஸோ இது அம்பாள் கோவிலில் கூட பார்க்கலாம். நம்ம சில கோவிலில் வலது காலத்தை போட்டுருக்கோம். சிவனும் சக்தியும் பாதி பாதி. இடக்கால தொங்க விட்ட சக்தி தான் பிரதானம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அம்பாள் எப்படி இருக்கா, ரூபம் ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ நேற்று பார்த்து அம்பாள் ஆட்டுத்தலை சொன்னேன், அது சிகப்பு நிறத்தில் இருக்கா. இவன் என்ன நிறம் இருக்கா பார்க்கலாம். வெண்மையை நிறம் சொல்லியிருக்கவளுக்கு வால் கேடையம் வச்சுருக்கா. மேல் கையில், முன் கையில் இது அபயம், அது வரம். கீழ் நோக்கி வர கை வரம், இப்படி மேல் நோக்கி கை அபயம். அபயனை கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இது. ஸோ இது இப்போ ஆகர்ஷ்ண தேவதைன்னு இருக்கு. நான் முன்னாடியே ஒரு சகசிராட்சி வித்யாவில் சொல்லுவேன். நான் காமா கஷ்ணி புத்தியா கஷ்ணி சொல்லக்கூடாது. காமா ஆகர்ஷ்ணி புத்தியா ஆகர்ஷ்ணி, அப்படி ஆகர்ஷ்ண. ஸோ இந்த ஆகர்ஷ்ணது ஆன்ற எழுத்து அப்படி தான் வருது. இது ரெண்டாவது சக்தி பீடத்தில் இது வருது. இந்த சக்தி பீடம் எங்கே அமைஞ்சிருக்கு? காசியில் அமைஞ்சிருக்கு. காசின்றது ஒரிஜினல் இட் வாஸ் கால்ட் அஸ் வாரணாசி. வாருணா அப்படின்னு ஒரு நதியும் அஷின்னு ஒரு நதி, 2 நதி இந்த சைடு பாயிறது அங்கே. ஸோ அதனால் வாரணாசின்னு பேர். ஸோ இந்த இடத்துல ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான் விசாலாட்சி. முன்னாடி எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி விசாலாட்சி பேர் தான் இருக்குது தவிர லொக்கேஷன் பார்க்கும்போது அன்னபூர்ணி விசாலாட்சின்னு ஒரு பாட்டு இருக்கு. அன்னபூர்ணிக்கே விசாலாட்சின்னு ஒரு பேர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்ன பண்ணியிருக்காங்க, சாலாட்சின்னு கூப்பிடுவாவா. பெண்கள் எல்லாம் பேர் இருக்கும்போது விசாலாட்சின்ற பேர் நகரத்தார் வகுப்பில் ஜாஸ்தி. இந்த மீனாட்சி, விசாலாட்சி அதெல்லாம் உண்டாங்க. ஸோ அவள் அதில் என்னன்னா காசியில் நகரத்தார் சத்திரம் கட்டினேன். அதே மாதிரி அலகாபாத்தில் கட்டியிருக்க. பல முக்கியமான க்ஷேத்திரத்தெலாம் கட்டியிருக்கா சத்திரங்களை. ரொம்ப சீப் ரேட்டு. ஆகாரம் கொடுத்துட்றா. காத்தால மார்னிங் டிஃபன் கொடுத்துருவா, இது மத்தியானம் சாப்பாடு போடுவா, ராத்திரியும் கொடுப்பா. ஏதோ ஒரு நாமினல் அமௌண்ட்டு தான். காசியில் பல 100 வருஷமாக அவள் தான் விஸ்வநாதருக்கு சந்தன அரைச்சி கொடுத்துட்டா. தினம் போலீஸ் எஸ்கார்ட்ஸோடு போகிறது, மேலதாளத்தோட. தமிழ்நாட்டு மேளக்காரால் வச்சுருக்காங்க. அதாவது இந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு மேளம் வாசிக்கிறவா. அது என்னது, இந்த தவில் வாசிக்கிறவர் மேலவர்
தாளம் போடுறவா அந்த செட் ஆஃப் பீப்புள் அங்கேயே இருக்க. மதிய வேளையில் ரெடியாகி இங்கேருந்து போகும். இங்கே அதே மாதிரி காசியில் இன்னொரு விஷயம் இது என்னென்னா, சப்த ரிஷிகள் பூஜை பண்ணியிருக்கா அந்த விஸ்வநாதரை. அதனால் அவளுக்கு அந்த நட்சத்திரம் அந்த கிடச்சிது அவளுக்கு. அதனால் டெய்லி ஈவினிங் என்ன பண்ணுறான்னா சப்த ரிஷி பூஜைன்னு ஒன்று நடக்கும் விஸ்வநாதருக்கு. சாதாரண இவ்வளோ பெருசு தொட்டி உள்ளதாக இருக்குது விஸ்வநாதர். அந்த தொட்டி மட்டும் இவ்வளோ உயரமாகிடும் விஸ்வநாதர். இந்த சப்தரிஷி பூஜையில் அவ்வளோ அலங்காரம் பண்ணி 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 இவ்வளோ உயரத்துக்கு கிட்டத்தட்ட 2-3 அடி உயரம் இருக்க மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் காசியில் எனக்கு ஒரு நாகப்பன்ற ஒருத்தருடைய நட்பு எனக்கு இருந்தது. ஆஃபீஸில் வரும்போது அவர் திடீர்னு வந்து கேட்டார், காசிக்கு போகிறோம் அங்கே வரையலான்னு. நான் சும்மா கேட்குறாருன்னு வரேன்ட்டேன். அந்த வருஷம் எங்கள் அம்மா தவறி போன வருஷம் அது. அது முடிய போகிறது, வருஷாப்திக்கு வரப்போகுது. சரி முடிஞ்சு போய் பார்த்தா தானம்லாம் பண்ணியிருக்கணும். நான் மட்டும் போகிறதுனால சரி பரவாயில்ல வரேன்ட்டேன். அந்த கேப்பில் இங்கே இந்த மாசி சோதகமெல்லாம் பண்ணிவிட்டு ஐ வென்ட் டு காசி. 10 days ஐ ஸ்டேட் வித் தம். ஸோ எல்லா இடத்துக்கும் அழிச்சு போனேன். பிரயாகக்கு அழிச்சு போனேன், அலகாபாத் போனோம். அப்புறம் வந்து நிறைய இடத்துக்கு இதுக்கு தான் போக முடியல, எனக்கு கயாவுக்கு தான் போக முடியல என்னால். மிச்சம் எல்லா இடத்துக்கும் அழகாக ஃபேமிலி பர்சனாக தான் என்னை வச்சுருந்தா கூடயே. சரி வி ரிட்டர்ன் டு ஹோம். அதே மாதிரி சென்ட்ரலில் வந்து இறக்கி விட்டாங்க. அதை மறக்கவே முடியாது. ரொம்ப பண்புள்ளவ, ரொம்ப மனுஷா மேலே ரொம்ப ஆசை உள்ளவ. அப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் தங்கியிருந்தேன் நான். ஸோ தங்கி காலையில் எடுத்து குளித்து பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு எங்கே குளிப்பேன்னா கங்கையில் போய் குளிப்பேன். இங்கே குளிச்சுடுவேன் ஒரு தடவை. கங்கையில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போய் அப்போல்லாம் 5 ரூபா கொடுத்தா பால் கொடுப்பான். 5 ரூபா கொடுத்தா இவ்வளோ பில்வம் தருவான். இன்னும் 5 ரூபா தாமரைப்பூவில் தாம்பாளம் சைஸுக்கு இருக்கும். சரி நானே விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி 10 days ஐ வாஸ் தேர். எஸ் ஐ வாண்ட் டு ரீகால் தட். அப்போது என்னுடைய மனசில் ஆராய்ச்சி போயிட்டு இருக்குமே, அன்னபூரணி கோவில் வந்து விஸ்வநாதர் கோவிலுக்கு அதே தெருவிலேயே ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். ஆனால் விசாலாட்சியினோட சன்னதி 4 தெரு தள்ளி போனோம், தனியாக போனோம். அங்கே எப்படி இருக்குன்னா விசாலாட்சி மீனாட்சி பானை தான் இருக்குது, 2 கையோடு தான் இருக்குது. ஒரு கையில் நீலோத்பலமும் ஒரு கையில் தொங்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ஆட்டம் பின்னாடி போட்டிருக்கு. அதில் ஒரு முகம் இருக்குது, ஆதி காலத்தில் இருந்த முகம். அது ஒரு மெட்டல் முகம், அம்பாளோட முகம். அதுதான் விசாலாட்சின்றாங்க. சிற்பி டிராயிங் பார்த்தா தெரியும் அது. ஆனால் இப்போ இது என்னதுன்னா ஆக்சுவலாக இந்த மந்திர சாஸ்திர பிரகாரம் இது இந்த ஆகர்ஷ்ண ஆன்ற எழுத்துக்கு உண்டான தேவத்தை இப்படி இருப்பா. இது எங்கே பண்ணியிருக்காங்க, அந்த அம்பாஜி கோவில் இப்போ கட்டிருக்காரு இல்லையா, பரமாச்சாரியா சொல்லி பேஸ் பான் விச் த டெம்பிள் ஹஸ் பின் பில்ட். நேற்று கூட சொன்னேன் மதுரமங்கலம் சொன்னேன். அங்கே 108 அம்மன் சந்தி கட்டியிருக்காங்க மாதிரி. இது சக்தி அக்ஷர சக்தி பீடங்களாட்டம் கட்டியதுனால 2வது சன்னதி இதே இந்த ரூபத்தில் அம்பாள் உட்காந்துருக்காங்க. அதையும் பார்க்கணும். இதில் வந்து தெற்கில் உள்ள அசி நதிக்கரையில் தட்சிண சாரநாத் கோவிலும், வடக்கில் உள்ள வாரணா நதிக்கரையில் உத்தர சாரநாத்னு ஒரு கோவில் இருக்காங்க. இந்த சாக்தர்கள் கடைபிடிக்கும் தட்சிண மார்க்கமும் உத்தர மார்க்கமும் சித்தியை அளிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இங்கே எப்படி உண்டாச்சு இந்த விசாலாட்சி சந்தி எப்படி உண்டாச்சுன்னா, சத்திதேவியினுடைய 2 கொங்கைகள், அதாவது மார்பகங்கள் அறுத்து விடப்படுது. சுதர்சன சக்கரம் வெட்டி போட்டுருந்தது. பாலோடு அப்படியே விடுறதான், சடார் வந்து விடுறது. அப்போ தான் அந்த 2 நதியும் தோன்றுறது. இந்த வருணா அஷி அந்த 2 நதியும் சத்திதேவியினுடைய மார்பகத்திலேயும் பொங்கும் பால்னால் வந்தது. பின்னாடி அது நீராக மாறிடுத்து சொல்லப்படுறது. இந்த மாதிரி தான் அங்கே நடந்தது காசி கஷேத்திரத்தில் அப்படின்னு சொல்லப்படுறது. இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதனால் இந்த ஆன்ற லெட்டர்ஸு எப்படி வந்ததுன்றதுக்காக சத்தியதேவியனுடைய மார்பகங்கள் விழுந்த இடம் இது. பட் இதே ஸ்டோரியை பஞ்சாபில் சொல்கிறேன். பஞ்சாபில் சத்தியதேவின்னு எங்கன்னா பஞ்சாபில் ஜலந்தரில் வந்து சத்தியதேவியருடைய இடது ஸ்தானம் விழுந்துன்னு சொல்கிறேன். நாக்பூர் பக்கத்தில் ராம்கிரின்ற இடத்துல வலது ஸ்தானம் விழுந்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் புராண ரீதியாக காசியில் தான் விழுந்துன்னு ஒரு கணக்கு இருக்குது. மணிகர்ணிக்கான ஒரு காட் இருக்குது. காசியில் இருக்க மசானத்திலே பெரிய மசானம் தான். அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அங்கே வந்து பரமேஸ்வரர் வந்து இறங்கி வரும்போது விஷ்ணு தபஸ் பண்ணுற அப்போ பரமேஸ்வரோட குண்டலம் கீழே அதில் விழுந்ததுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் சத்தியதேவியினுடைய கர்ண குண்டலமும் அதில் தான் விழுந்தது. இது அந்த மாதிரி ஒரு கணக்கு. மணிகர்ணிக்கைன்றது ஈஸ்வரனுடைய இது மட்டும் இல்லை, சத்தியதேவியினுடைய காது குண்டலம் அங்கே விழுந்ததுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம.
மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். காசியில் வந்து சுவாமி அம்பாள் ரெண்டுமே பிரத்யட்சம். இந்த ரெண்டு பேருமே ஈஸ்வரனுக்கு பிடிச்ச சன்னதியாக அது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், திருப்பதி கோவில்லாம் பெரிய அஹா ஓன்ற திருவனந்தபுரம் பத்மநாபம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டே தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பவர்ஃபுல் காட் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, பாயிண்ட்ஸு. சரி, காஷி விஸ்வநாதர் தான் சுப்ரீம் ஹீரோன்னு சொல்லியிருக்கு. இது நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் விச் வாஸ் மேடு லாங் பேக். இந்தியாவின் காக்கும் கடவுளில் எடுத்து பார்க்கும்போது சுப்ரீமோ யாருன்னு காஷி விஸ்வநாதர் தான் சொல்லியிருக்கு. அதனால தான் எல்லா சனாதனத்தை போற்றவர்கள், அதை ஃபாலோ பண்ணுறவா எல்லாரும் விஸ்வநாதர் போய் பார்க்கணும்னு தான் சொல்கிறார். ரிஷி வாக்கியத்தில் கூட காசியில் போய் 3 இரவு தங்கி இந்த கௌண்டின்ய கோத்திரம், கௌசிக கோத்திரம் இவாளுக்கெல்லாம் வந்து அவளுக்கு பரிகார கஷேத்திரமாக அதுதான் சொல்லியிருக்கு. அங்கே போயிட்டு 3 இரவு தங்கி கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் எப்பேற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கு. அது ஜென்ரலாகவே எல்லாருக்குமே பாவங்கள் கரைய காசிக்கு தான் போகணுன்னு இருக்கு. ஏன்னா அதுக்கு தனி பவர் இருக்குது, அது யாருமே மறுக்க முடியாது. எந்த வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவா, சாக்தத்தை ஃபாலோ பண்ணுறவாளோ, கௌமாரத்தை ஃபாலோ பண்ணுறவா யார் இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட்டை நோபடி கேன் டினை. நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்ல வரேன். இடங்கள்லாம் சின்னது குறுகளாக இருக்கும், அது வேறு. அந்த க்ஷேத்திர மகிமைன்னு இருக்குது. அதாவது தீர்த்தம், தலம், அப்புறம் வந்து மூர்த்தம், இது மூணுத்துலேயுமே வசதியாக தான். தீர்த்தம் வந்து கங்கா தீர்த்தம், ஸ்தலன்றது இந்த வாரணாசின்ற இந்த காஷி, மூர்த்தன்றது விஸ்வநாதம். இது 3 எல்லாமே அது வசதியாக. அதில் அம்பாளுடைய பங்கு வந்து அந்த ஆன்ற எழுத்து உண்டான பீடம், அக்ஷர சக்தி பீடம், அதுதான் சொல்லியிருக்கு. ரொம்ப ஒவ்வொரு எல்லைகளும் 4 ஆம்நாய பீடங்கள். ஆம்நாயம்னா வந்து திசையின் பேர். அதில் வந்து அங்கே ஆம்நாய மந்திரங்களை உச்சரித்தால் சித்தி ஏற்படும். காசியில் போய் ஆம்நாய மந்திரங்களை உச்சரித்தா இருக்கும். அங்கே வந்து சப்தகோடி மகாமந்திரங்கள், சதுர் வேதங்கள், 28 ஆகமங்கள், 96 தத்துவங்கள், 64 கலைகள் இங்கே ரட்சிக்கப்படுவாங்க. பரமேஸ்வரன் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார். அவர் வந்து எல்லா ஜீவராசிக்கு வந்து என்ன செய்கிறார், தாரக மந்திரத்தை ஓதுறார். இந்த உயிர் விடக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி காசியில் அவளுக்கு ஏன் முக்தி அடையினான்னா ஈஸ்வரனே வந்து பண்ணுறான். அங்கே வந்து பார்வதி தேவி பால் சோறு ஊட்டுறா அந்த ஜீவனுக்கு. அந்த உயிர் பிரிய நேரத்தில் அவள் 2 பேருமே பண்ணுறா சொல்லப்பட்டிருக்கு. அம்மை அப்பனாக இருந்து அவள் தான் ரட்சிக்கிறா அந்த ஆன்மாவேன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் காசியில் போய் உயிரை விட்டுறா அந்த காலத்தில் எல்லாருமே. இதை பற்றி என்ன எது சொல்லியிருக்குன்னா, காசி காண்டத்தை வந்து மத்ஸ்ய புராணம் சொல்லியிருக்கு, லிங்க புராணம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த பல தலமகிமை, மூர்த்தி மகிமை, தீர்த்த மகிமை, இம்மூன்றிலும் தலை சிறந்து காசின்னு சொல்லியிருக்கு. இதில் இந்த சக்தி பீடமான இந்த 2வது பீடம் அமைஞ்சிருக்கு சொல்லி இந்த 245 அந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.